அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி வயசிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால நாம் அனைவரும் இந்த ரமலான் மாதத்துடைய 27வது நாளை அடைந்திருக்கோம். இன்னைக்கு பாவ மன்னிப்பு அப்படிங்கிறதுல ஒரு வித்தியாசமான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் நம்ம என்ன பார்த்தோம்னா, நம்முடைய பாவ மன்னிப்பை நம்ம எப்படி கேட்கறது, எந்த நேரத்தில் கேட்கறது, எப்படி கேட்டால் அல்லாஹ்க்கு பிடிக்கும், அப்படி பாவ மன்னிப்பு கேட்கறது மூலியமா நமக்கு இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் என்ன நன்மை, மனிதர்களுக்கு தப்பு செஞ்சுட்டா நம்ம எப்படி பாவ மன்னிப்பு கேட்டால் அதுலேருந்து வெளியே வருது, இப்படி நாம செய்த பாவத்திற்கான விஷயங்களை தான் இவ்வளோ நாள் பார்த்துட்டு வந்தோம். ஆனால் இன்னைக்கு மற்ற மனிதர்கள் செய்கிற பாவத்திற்கு நாம எப்படி பாவ மன்னிப்பு கேட்கறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம யோசிக்கலாம், மற்றவர்கள் செய்த பாவத்திற்கு நாம எப்படி பாவ மன்னிப்பு கேட்க முடியும், அதுக்கு நம்ம எப்படி பொறுப்பாக முடியும், ஏன்னா அந்த பாவத்தில் நம்ம இன்வால்வ் ஆகவே இல்லை, அப்புறம் நம்மளை அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான், அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு அதுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். சாதாரணமாக இந்த உலகத்திலேயே நாம யாரை விரும்புகிறோமோ, அது நம்ம பிள்ளைகளாகட்டும், இல்லை நம்மளுடைய நண்பர்களாகட்டும், நம்மளுடைய சகோதரர்களாகட்டும், அவங்க ஒரு தவறு செய்துட்டாங்கன்னா, அது ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ இல்லை ஆஃபீஸ்லையோ இல்லை பொது இடத்துலையோ பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுடைய தவறுக்காக நம்ம போய் என்ன பண்ணுவோம், அதாவது இவங்க தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க, அவங்கள மன்னிச்சிருங்க, எனக்காக வேண்டி மன்னிச்சிருங்களேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த யார் நிர்வாகமோ இல்லை தெரிஞ்சவங்களோ அவங்க கிட்ட நம்ம ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, தப்பு இவன் மேலதான், ஆனா இவங்க ஒரு பெத்தவங்களா இல்லை ஒரு ஃப்ரெண்டா இப்படி நின்று ரொம்ப கேட்குறாங்க, சரி இவங்களுக்காக வேண்டி அவனை மன்னிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பாங்களா இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் என்ன பண்றது, பாவ மன்னிப்புங்கிறதும் மற்றவர்களுக்காக நம்ம செய்யறது. சரிங்களா, சாதாரணமா இந்த உலகத்துல உள்ள மனிதர்களே என்ன பண்றாங்க, ஒருத்தர் மேல தப்பு இல்லைனாலும் மற்றவர்களுக்காக இவங்க சாரி சொல்லிட்டு நிக்கிறாங்களே அப்படின்னும் போது அந்த அவங்க கேட்கறவங்களுக்காக வேண்டி அந்த தவறு செய்தவனை மன்னிச்சு விட்டுறாங்க இல்லையா. அப்போ அவங்களுக்கே இவ்வளவு தோணும் போது நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன், அவனுக்கு எந்த அளவுக்கு இதை பெருசா எடுப்பான் இல்லையா. ஏன்னா ஒரு அடியானுக்காக வேண்டி இன்னொரு அடியான் அவன் மனமுருகி பாவ மன்னிப்பு கேட்கிறான், அப்போ அந்த பாவ மன்னிப்பை நம்ம என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அவன் நினைப்பானா இல்லையா. இதை நம்மளா சொல்லல, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில அவன் இட்ட கட்டளையாவே சொல்றான். என்ன சொல்றான்னா, வஸ்தக்ஃபிர் லிதம்பிக வல் முஃமினீன வல் முஃமினாத், உம்முடைய பாவத்திற்காகவும் மூமின்களான ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும் பாவ மன்னிப்பு தேடுவீராக. அல்லாஹ் எப்படி சொல்றான், உன் பாவத்திற்கு நீ பாவ மன்னிப்பு தேடணும், அதே மாதிரி மூமின்களான ஒவ்வொரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பாவ மன்னிப்பு தேடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ இதை நல்லா பார்த்தோன்னா, முதல்ல நம்ம சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் ஆகுது நமக்கு சம்மந்தப்பட்டவங்க தெரிஞ்சவங்க, இவங்களுக்கு தான் நம்ம போய் இந்த உலகத்துல மன்னிப்பு கேட்டு நிற்கிறோம். ஆனா அல்லாஹ் எப்படி தெரியுமா பாவ மன்னிப்பு கேட்க சொல்றான், எல்லா மனிதர்களுக்குமே, மூமின்களான ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்ப நம்ம நெருக்கமானவங்களுக்காக நம்ம எவ்வளவு பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களா இருக்கணும் இல்லையா. இதை இறைவன் ஒரு கட்டளையாவே சொல்றான். இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அவன் செய்யற தப்புக்கு நீ என்ன பாவ மன்னிப்பு கேட்கறது அப்படின்னு அல்லாஹ் நினைச்சானா இப்படி ஒரு கட்டளை இடுவானா. அப்போ மற்ற மனிதர்கள் செய்யற பாவத்திற்கு நாம பாவ மன்னிப்பு கேட்டா அது ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறதுனாலதான் அல்லாஹ் தஆலா இந்த மாதிரியான ஒரு கட்டளையை சொல்றான். இன்னும் பார்த்தோம்னா நம்ம நினைக்கலாம், அப்போ உயிரோடு இருக்க மனிதர்களுக்காக தான் பாவ மன்னிப்பு கேட்கணுமா, இறந்தவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்க முடியாது, அவங்களாம் போயிட்டாங்களே, ஆனா அவங்க இவ்வளவு தவறெல்லாம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நினைச்சா அல்லாஹ் தஆலா அதற்கும் ஒரு வசனத்துல என்ன சொல்றான்னா, ரப்பனா ஃபிர் லனா வலி இஹ்வானின் அல்லதீன சபகூனா பில் ஈமான், எங்கள் இறைவா எங்களையும் ஈமானில் எங்களை முன்னிட்டு சென்ற எங்கள் சகோதரர்களையும் மன்னித்து விடு. எந்த மாதிரி துவா செய்வாங்களாம், அதாவது எங்களையும் ஈமான்ல இருந்து எங்களுக்கு முன்னாடி போயிட்டாங்க பாருங்க, அந்த சகோதரர்களையும் மன்னித்து விடலாம். பாவ மன்னிப்புங்கிறது உயிரோடு இருக்க மனிதர்களுக்கு மட்டும் நாம் செய்யறதுக்கு கடமைப்பட்டவங்க இல்லை, நமக்கு முன்னாடி மௌத்தாய் போயிட்டாங்க இல்லையா, அவங்க செய்த தவறுகளுக்காகவும் நம்ம பாவ மன்னிப்பு செய்யலாம் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா இந்த வசனம் மூலியமா நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறான். ஸோ இந்த மாதிரியான பாவ மன்னிப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனக்கு நெருக்கமானவங்களுக்கோ இல்லை தன்னுடைய தோழர்களுக்கோ தனக்கு தேவைப்படுறவங்களுக்கோ இல்லை மூமின்களுக்கோ நல்லவர்களுக்கோ இப்படிதான் நினைச்சு செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை. இந்த பாவ மன்னிப்பானது தன்னை கஷ்டப்படுத்துறவங்க, காயப்படுத்துறவங்க, கேவலப்படுத்துறவங்க இவங்களுக்கும் போகணும் அப்படின்னு தான் ரசூலா எதிர்பார்த்தாங்க. இதை நம்ம ஒரு ஹதீஸ் மூலியமா அறிய முடியுது. அதாவது இந்த ஹதீஸை அறிவிக்கிற சஹாபா ரசூல்லா அந்த சில வார்த்தைகளை எப்படி சொன்னாங்க அப்படிங்கிறத இன்னைக்கும் எங்க கண்ணுக்கு முன்னாடி நாங்க பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரசூல்லா என்ன சொல்றாங்கன்னா, அதாவது முன்பு காலத்துல இருந்த நபியை பத்தி சொல்றாங்க, நபிமார்களை பத்தி சொல்லும்போது அவங்க என்ன பண்ணாங்களாம், அந்த மனிதர்களால அவங்க மக்களால அடித்து ரத்தம் வடிய வைக்கப்பட்டாங்களாம். ஆனா அந்த ரத்தத்தையும் அவங்க தொடச்சுக்கிட்டு என்ன சொன்னாங்கன்னா, யா அல்லாஹ் இந்த மனிதர்களை மன்னிச்சிடு அல்லாஹ், அவங்க அறியாமையினால செய்யறாங்கல்ல அப்படின்னு சொல்லி அந்த மனிதர்களுக்காக அல்லாஹ் கிட்ட அவங்க பாவ மன்னிப்பு கேட்டாங்க. இப்படி முன்பு இருந்த நபிமார்களை பத்தி சொன்னாலும்
அவங்க எதுக்காக சொல்றாங்க, இதுதான் சரியான முறையான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளை காயப்படுத்தியவர்களுக்காகவும் நாம பாவ மன்னிப்பு செய்யணும். இது அவங்க வாழ்நாள்ல அவங்க செஞ்சு காட்டினாங்களா இல்லையா? தாயிஃப் நகர்ல எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டாங்க இல்லையா? அவங்கள கேவலப்படுத்தி அவங்கள எவ்வளவு ரத்தம் சிந்த வைத்து அவங்க வாழ்நாள பட்ட கஷ்டத்திலேயே அந்த தாயிஃப் நகரத்துல அவங்க பட்ட கஷ்டத்தை அவங்க மறக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட பிறகும் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, யா அல்லாஹ் இந்த மனிதர்களை மன்னிச்சிடல்லா, இவங்களுக்கு என்ன பண்ணு, நீ நல்ல புத்தி கூடலான்னு சொல்லி அவங்களுக்காக அவங்க துவா செய்தாங்க இல்லையா? ஸோ இதுதான் ஒரு நல்ல மூமினுடைய அடையாளம். இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்மளை யாரும் கஷ்டப்படுத்தியோ காயப்படுத்தி கேவலப்படுத்தியோ இல்லைனாலும் நாம படுற சிறு சிறு கஷ்டங்களுக்கு கூட நம்மளை சுற்றி இருக்க மக்கள் காரணமாக இருந்தாங்கன்னா அவங்களையும் நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கணும். அதாவது முன்னாடி உள்ள பயான்களை நம்ம என்ன பார்த்தோம், அவங்கள மன்னிக்கிறதுனால வர நன்மையை பார்த்தோம். மன்னிக்கிறதுக்கே அவ்வளோ நன்மைனா அவங்களுக்காக நம்ம பாவ மன்னிப்பையே கேட்டால் நமக்கு எவ்வளோ நன்மை கிடைக்கும். அதனால இன்ஷா அல்லாஹ் இனிமே நம்ம அட்லீஸ்ட் நம்மளுக்கு நெருக்கமான மனிதர்களுக்காக வேண்டியாவது நம்ம என்ன பண்ணணும், நம்மளை சுற்றி இருக்க மனிதர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கண்டிப்பாக கேட்டுக்கிட்டே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த பாவ மன்னிப்பு மற்றவர்களுக்காக கேட்கறதுங்கிறது எவ்வளோ பெரிய உயர் தரத்தில் உள்ள ஒரு செயல் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான், மலக்குமார்கள் ஈமான் கொண்ட மூமின்களுக்காக என்ன கேட்பாங்களாம், எங்கள் இறைவா நீ அருளாலும் அறிவாலும் அனைத்தையும் சூழ்ந்தவன், ஆகவே தௌபா செய்து உன் வழியை பின்பற்றுவோரை மன்னித்து விடு. அதாவது அர்ச்சை தூக்கிக்கிட்டு இருக்க, அர்ச்சை சுற்றியுள்ள மற்ற மலக்குகள் எல்லாருமே என்ன கேட்பாங்கன்னா, அதாவது தௌபா செய்துகிட்டு இருக்க மனிதர்களுக்காக வேண்டி அவங்க பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு எந்த வித தேவையும் இல்லை, நமக்காக வேண்டி அவங்க பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கணும் ஏதாவது அவசியம் இருக்கா? அவங்க நமக்காக பாவ மன்னிப்பு கேட்கறதுனால அவங்களுக்கு ஏதாவது நன்மை வரப்போதா? கிடையாது. ஆனா இந்த மற்றவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கறது உயர்ந்த மனிதர்களுடைய செயல் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா நம்ம நபிமார்களை பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம், வழக்குமார்களும் எப்படி இருக்காங்க, மற்ற மனிதர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ எவ்வளோ ஒரு உயர்ந்த செயல் இது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நமக்குலாம் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் தான், அதாவது யார் ஒருத்தர் மற்றவர்களுக்காக துவா செய்கிறாங்களோ அந்த துவாவிற்கு நம்மை சுற்றியுள்ள மலக்குமார்கள் என்ன சொல்லுவாங்களா, ஆமீன் அப்படின்னு சொல்லுவாங்க, உனக்கும் இதே மாதிரி ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ மற்ற மனிதர்களுக்காக நம்ம சாதாரண செய்கிற ஒரு துவாக்காக ஒரு வேண்டுதலுக்கே இவ்வளவு பெரிய கிஃப்ட் நம்மளுக்கு கிடைக்குது, மலக்குமார்களுடைய துவா நமக்கு கிடைக்குதுன்னா, அப்போ நாம மற்ற மனிதர்களுக்காக வேண்டி அவங்க செய்த பாவத்தை மன்னிச்சு அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துருன்னு சொல்லி நம்ம துவா செய்யும் போது இன்னும் ஏற்கனவே மனிதர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க மலக்குமார்கள் இன்னும் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய மனிதர்கள், அதாவது முதல்ல அவங்க என்ன கேட்டாங்க, தௌபா செய்யறவங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடலான்னு கேட்குறாங்க. ஆனா மற்றவர்களுக்காகவும் தௌபா செய்யக்கூடிய மனிதர்களுக்காக அவங்க இன்னும் எந்த அளவுக்கு துவா செய்வாங்க இல்லையா? அப்போ மலக்குமார்களுடைய துவாவானது நிராகரிக்கவே படாது. அதனால நம்ம அதிகமா என்ன பண்ணணும், மற்றவர்களுக்காக பாவ மன்னிப்பு செய்யக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய உம்மத்தாருக்காக வேண்டி எந்த அளவுக்கு பாவ மன்னிப்பு கேட்டிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, நாம நம்மை சுற்றியுள்ள நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத மனிதர்கள் இருக்கட்டும், கண்ணுக்கு தெரிந்து நமக்கு நெருக்கமான மனிதர்களுக்காக வேண்டி நாம எந்த அளவுக்கு பாவ மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறதுல நம்ம ஆர்வமாயிடுவோம். சரிங்களா? அதுக்கு ஒரு ஹதீஸை நம்ம பார்த்தோம்னா, அதாவது இதுல முதல்ல 2 நபிமார்கள் மற்றவர்களுக்காக செய்த பாவ மன்னிப்பை, அழகான முறையில செய்த பாவ மன்னிப்பை எடுத்து சொல்லிட்டு அப்புறமா ரசூலுல்லாஹ் அவங்கள பத்தி விஷயத்த சொல்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துவாவை பார்த்தோம்னா, என் இறைவா அவர்கள் என்னை பின்பற்றினால் அவர்கள் என்னுடையவர்கள், யாராவது எனக்கு எதிராக நடந்தால் நீ மன்னிப்பவன் அருளாளன். அதாவது அவங்க யாருக்கு போய் இஸ்லாத்தை எடுத்து வைக்கிறாங்களோ அவங்க என்னை பின்பற்றுனா அவங்க என்னுடையவங்க, என்னோட ஃபாலோவர்ஸ். ஆனால் அவங்க என்னை பின்பற்றாமல் விட்டுட்டா நீ அவங்கள மன்னிக்கக்கூடியவங்களா இருக்கல்ல, நீ அருளாளனா இருக்கல்ல. எவ்வளோ அழகா கேட்குறாங்க பாருங்க. அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதா ஒரு வசனத்தை சொல்றாங்க, நீ அவர்கள் மீது தண்டனை கொடுத்தால் அவர்கள் உன் அடியார்கள், நீ மன்னித்தால் நீ சக்திவானும் ஞானமுடையவனுமா இருக்க. அதாவது யா அல்லாஹ் நான் அந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறேன் அவங்களுக்கு, நீ அவங்களுக்கு தண்டனை கொடுத்தேன்னு நினச்சிக்கேன், நீ எப்படியாப்பட்டவன், அதுக்கான உரிமை உள்ளவன், ஏன்னா அவங்க உன்னுடைய அடியார்கள், நீ தண்டனை கொடுக்கலாம். ஆனால் உன்னுடைய தன்மை எப்படி இருக்கு, நீ மன்னிக்க கூடியவனும் ஞானமுடையவனா இருக்கு. அதனால மனிதர்களுடைய இயல்பு இப்படிதான் அப்படின்னு அவங்கள மன்னிச்சிடல அப்படின்னு அவ்வளோ அழகான முறையில் சொல்றாங்க. அப்புறம் இந்த 2 வசனங்களையும் சொல்லி முடித்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹும்ம உம்மத்தி உம்மத்தி, யா அல்லாஹ்வே என்னுடைய உம்மத்துன்னு சொல்லி என்ன பண்றாங்களாம், அழ ஆரம்பிக்கிறாங்களாம். அதாவது அந்த நபிமார்கள்லாம் அவங்களுடைய உம்மத்துக்காக வேண்டி இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, ஏன் உம்மத்து என்ன ஆக போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சு ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்களாம், நாம செய்த பாவத்திற்காக அவங்க கண் கலங்கி அழுகுறாங்களாம். அப்படி அழுதவொடனே அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி வைக்கிறான் அவங்க கிட்ட, ஏன் முகமது இப்படி அழுகுறாரு அப்படின்னு சொல்லி கேளுங்கன்னு. அல்லாஹ்க்கு எல்லாமே தெரியும், இருந்தாலும் இந்த விஷயத்த, இந்த ஹதீஸை மற்ற மனிதர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் தஆலா இந்த மாதிரியான ஏற்பாடுகளை செய்கிறான்.
ஸோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்குறாங்க, ஏன் இந்த மாதிரி அழுவுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்களா, இந்த மாதிரி என்னுடைய உம்மத்தார்கள் செய்த பாவத்தை நினைத்து நான் அழுகுறேன் அப்படின்னும் போது அல்லாஹ் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட என்ன சொல்றாங்க, உம்மத்திற்கிட்ட போய் சொல்லுங்க, ஆம் உங்கள் உம்மத்தை பற்றி உங்களை திருப்திப்படுத்துவோம், உங்களை வருத்தப்பட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறாங்க. அப்போ பாருங்க, ஒரு மனிதர் செய்கிற ஒரு துவா, பாவ மன்னிப்பு துவா, மற்றவர்களுக்காக அவங்க செய்கிற பாவ மன்னிப்பு துவா மனம் உருகி கேட்கும்போது எப்படியான வாக்குறுதி நம்மை படைத்த இறைவன் கிட்ட இருந்து நமக்கு வருது. அப்போ அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு, பாவ மன்னிப்பு துவாவை ஏற்றுக்கொண்டு, உங்களை வந்து நான் வருத்தப்பட விட மாட்டேன், உங்களுடைய விஷயத்துல, உங்களுடைய உம்மத்தார் விஷயத்துல நான் எப்படி பண்ணுவேன், உங்களை திருப்திப்படுத்துவேன்னு சொல்றானா. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளோ பெரிய ஒரு அருட்கொடையாக வந்து நமக்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிடைச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து எப்படி ஒரு படிப்பினை நமக்கு கிடைக்குது, நம்ம எவ்வளோ பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களா இருக்கணும் மற்றவங்களுக்காக வேண்டி. ஸோ மற்ற மனிதர்கள் பாவம் செய்யும் போது அந்த மூமினான ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும் நாம இங்கே துவா செய்தோம்னா, பாவ மன்னிப்பு செய்தோம்னா, அவர்களுடைய மன வருத்தத்துக்கும் அவர்களுடைய மாறுதலுக்கும் ஏற்ற மாதிரி அவங்களுக்கு தௌபா கிடைக்கும். அப்படி இருந்தாலும் நமக்கு என்னப்படுமா, நன்மைகள் எழுதப்படுமா, சரிங்களா. அப்போ நமக்கும் நன்மை வரணும், அந்த மனிதர்களும் சொர்க்கத்துக்கு போகணும், மலக்குமார்களுடைய துவா நமக்கு கிடைக்கணும். இப்படியெல்லாம் நம்ம நினைச்சு என்ன பண்ணணும், நம்ம அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கணும். இந்த பாவ மன்னிப்பு மற்றவர்களுக்கு கேட்குற விஷயத்துல நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நம்மை சுற்றி உள்ள நெருக்கமான மனிதர்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கான பாவ மன்னிப்பை நம்ம கேட்காம இருக்கிறது தான். ஏன்னா நிறைய நேரங்களில் இப்போ ஒரு கணவன் மனைவி விஷயமாகட்டும், அந்த கணவன் என்ன பண்ணுவார், நிறையா அவங்கள கோபப்படக்கூடியவராக இருப்பார், திட்டக்கூடியவராக இருப்பார். நம்ம பொதுவாகவே நம்ம ஒருத்தருக்கு அநீதம் இழைச்சிட்டோம், நம்ம ஒருத்தவங்க மேலே கோவப்பட்டுட்டோம், கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு நினச்சா கொஞ்சம் தூரத்தில் உள்ள சொந்தங்களை தான் நம்ம நினச்சி பார்ப்போம். நம்ம இப்படி பேசியிருக்கக்கூடாது, அவங்கள பற்றி அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இல்லை இப்படி செஞ்சிருக்கக்கூடாது, இப்படி என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு நம்ம அநீதம் இழைச்சிட்டோம்னு நினைப்போம். ஆனால் நம்ம கூடயே இருக்க உறவுகளுக்கு நம்ம என்ன பண்ணுறதில்ல, அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. இப்போ ஒரு கணவன் தினசரி ஒரு மனைவி மேலே கோவப்படும் போது அதுக்கு எவ்வளவு பாவங்கள் எழுதப்படும் இல்லையா. அதே மாதிரி தான் மனைவி எத்தனையோ பேர் கணவன்மார்களை டார்ச்சர் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுடைய குடும்பத்துக்கு எதுவும் செய்ய விட மாட்டாங்க, கஷ்டப்படுத்துவாங்க, தொடர்ந்து அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மனைவி மேலே பாவம் எழுதப்பட்டுக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி பிள்ளைங்க எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க தாய் தகப்பனை, அப்போ பிள்ளைகள் மேலே பாவம் எழுதப்பட்டுட்டு தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ அவங்க மாறி மாறி திட்டிக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம என்ன நினைக்க மாட்டோம்னா பெரிய பாவம்னு நினைக்க மாட்டோம். ஆனால் நம்ம மேலே அதுக்கான பாவங்கள் எழுதப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நமக்கு நெருக்கமான சொந்தங்கள் இருக்காங்க இல்லையா, நெருக்கம்னா ஒரு ரத்த உறவோ இல்லை தினசரி நம்ம கூட இருக்கிற ஒரு உறவுகள், அவங்க தினசரி ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கும் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு இது வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அதை ஒரு வீட்டு விஷயமா நினைப்போமே தவிர அதனால நம்ம ஹர்ட் ஆயிருப்போம், இல்லை நம்மளால மற்றவங்க ஹர்ட் ஆயிருப்பாங்க, அதெல்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், பெருசாக நினைக்க மாட்டோம். ஆனால் அது பாவமாக தான் இருக்கும். ஸோ நம்மை சுற்றி இருக்க நம்ம கணவனுக்கோ இல்லை மனைவிக்கோ இல்லை நம்மளுடைய பிள்ளைகளுக்கோ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பாவ மன்னிப்பு துவாவை அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்கணும், சரிங்களா. ஏன்னா எந்த ஒரு வார்த்தை, ஒரு கடினமான வார்த்தை நம்ம மனசை கஷ்டப்படுத்தி நம்ம ரொம்ப அழுதோ இல்லை கஷ்டப்பட்டோ அல்லாஹ் கிட்ட முறையிட்டு இருப்போன்னு அல்லாஹ் தான் அறிவான். ஸோ அதெல்லாம் அவங்க மேலே பாவமாயிடக்கூடாது இல்லையா. ஏன்னா இன்னைக்கு கஷ்டப்படுத்துறவங்க நாளைக்கு நம்மளை சந்தோஷப்படுத்துவாங்க, இன்னைக்கு எதிர்த்து பேசுகிற அதே பிள்ளைகள் தான் நாளைக்கு நம்மளை பார்த்துக்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம எவ்வளோ துவா செய்யணும், எவ்வளோ பாவ மன்னிப்பு கேட்கணும். இந்த விஷயத்தில் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதை ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கிறது கிடையாது. ஆனால் நாளைக்கு இதெல்லாம் மறுமையில் வந்து நிற்கும், நீ இப்படிலாம் பேசுனியே, அவன் உன்னைய மன்னிக்கலையே, அப்போ நான் எப்படி மன்னிப்பு கொடுப்பேன்னு அல்லாஹ் கேட்டுட்டா அப்போ அந்த மனிதர் என்ன ஆவாங்க. அதனால ஒரு கணவனாட்டும் மனைவியாட்டும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம மனைவியை கஷ்டப்படுத்துறோம், நம்ம கோபமாக பேசுகிறோம், இல்லை ஆனாலும் அவள் பொறுமையாக போகிறாளே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், அல்லாஹ் கிட்ட அவங்க பாவ மன்னிப்பு கேட்கணும், சரிங்களா. முதல்ல பாவ மன்னிப்பு கேட்கணும். அப்படி இருக்கிற கணவனுக்கு மனைவிமார்களும் என்ன பண்ணணும், அல்ல என் வீட்டுக்கார் ஏதோ கோவத்தில் பேசுகிறாங்க, அதனால அவங்களுக்கு என்ன ஆயிடக்கூடாது, பாவம் ஆயிடக்கூடாது இதெல்லாம், அதனால நான் அவங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்டிருக்கேன் அல்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், அவங்க செய்த பாவத்தையும் மன்னித்து நம்ம பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களா இருக்கணும். அதே மாதிரி தான் ஒரு மனைவி விஷயத்துலையும், அந்த மனைவியும் வந்து நான் என் புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை, அவங்க குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை நான் ஒழுங்கா செய்யலை அப்படின்னு அதுக்காக மன்னிப்பு கேட்கணும். அதே மாதிரி கணவன்மார்களும் என்ன பண்ணுவாங்க, இந்த உலகத்துல என்ன பண்ணுவாங்க, சரி போ உன்கிட்டே நிக்க முடியுமா, என் தாயை நீ பாத்துக்கல, என் தகப்பனை பாத்துக்கல, இந்த உலகத்துல வாதாட மாட்டாங்க, அவங்க கிட்ட போராட முடியாதுன்னு விட்டுருவாங்க. ஆனா நாளைக்கு மறுமையில ஒரு பெரிய விஷயமா இதெல்லாம் நிற்கும். அதனால இங்கே என்ன பண்ணணும், அவங்களுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு புரிய வைக்கணும். இல்லைன்னா எல்லாம் அவங்க பாவத்தை மன்னிச்சிரு, அவங்களுக்கு இவ்வளவுதான், அவங்க வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்க பாவத்தை மன்னிச்சிருன்னு கேட்கணும். அதே மாதிரி தான் எல்லா உறவுகளுக்குமே, நம்ம சுற்றி இருக்க எந்த உறவுகளாக இருந்தாலும் அவங்க செய்கிற தவறுகளுக்காகவும் நம்ம பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். இன்ஷால்லா இன்னுமே இந்த பாவ மன்னிப்பை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது, இந்த ரமலானுக்குள்ளே முடிக்க முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் மற்றவர்களுக்கு கேட்க வேண்டிய பாவ மன்னிப்பை பற்றி இன்ஷால்லா இதோடைய தொடர்ச்சியை நம்ம நாளைக்கு பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா நம் செவியுற்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.